அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இன்று புனித வாரத்தின் துவக்கத்திலே இருக்கின்றது. குருத்து ஞாயிறு என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. துன்பமின்றி இன்பமில்லை என்ற மைய கருத்தை நமக்கு அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. புனித காலத்தின் நுழைவாயில்தான் குருத்து ஞாயிறு என்று சொல்லலாம். தவக்காலத்தின் உச்சக்கட்டம், திருப்பாடுகளின் தொடக்கம். இயேசுவின் பணி வாழ்வு ஒரு லட்சணிய பயணம். அந்த லட்சணிய பயணத்தில் எருசலேம் மட்டுமே அவரது இலக்கு. அவர் பணி முழுவதும் எருசலேமை நோக்கி வண்ணமாக அமைகிறது. யூதர்களின் தங்கள் எல்லா எதிர்பார்ப்பிற்கும் உடன்படிக்கைக்கு வாக்குறுதிகளுக்கு இறுதியாக எருசலேம்தான் முடியும் என்று யூதர்கள் நம்பினார்கள். மீட்பு விடுதலை நமக்கு உண்டு என்றால், நமது விசுவாசம் அர்த்தம் உள்ளது என்றால், மோசே முதல் இறைவாக்கு அனைவரும் முன்னுரைத்தபடி மெசியா பாடுகள் பட்டு மகிமை அடைய வேண்டும் என்பதை. கடவுளின் செய்தி நம் வாழ்விற்கு பல வழிகளில் வருகிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிறும் இறைவார்த்தையை மையமாக வைத்து நமக்கு கொடுக்கும் செய்தியை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சாவால் வாழ்வு காண்பர் என்ற கருத்து மார்க்கு 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கின்றோம். சாவால் வாழ்வு காண்பர் என்ற கருத்து. லூக்கா 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இழப்பதால் வாழ்வு காத்து கொள்வர் என்ற ஆழ்ந்த கருத்து சொல்லப்பட்டிருப்பதை பார்த்திருக்கின்றோம். மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்தில் காண்கின்றோம். விளக்கப்பட்டதால் மூளைக்கல் ஆனார். அவர் எல்லாராலும் விளக்கப்பட்டதற்கு காரணமாக மூளைக்கல் ஆனார் என்பதை பார்க்கின்றோம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கின்றோம். மடிவதால் தான் பலன் தருவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வித்தானது நிலத்திலே மடிந்தால்தான் பலன் தரும். அப்போதுதான் கனி கொடுக்கும், காய் கொடுக்கும், மகிழ்ச்சி தருமாகவே மடிவதனால்தான் பலன் கிடைக்கும் என்ற கருத்தை பார்க்கின்றோம். அன்பு தாயி பாடுகளையும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் உடைய மகன் அவற்றிற்கு புதிய அர்த்தத்தையும் பொருளையும் கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் சாவில் சிலுவை புதிய அர்த்தம் பெற்றது போல துன்பங்களும் துயரங்களும் புதிய அர்த்தம் பெற்றிருக்கின்றன. ஆகவே குருத்து ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என்பதை நாம் கண்டு கொள்கின்றோம். தாயே திருமகனுடைய பாடுகளை சிந்திப்பதற்காக, அவரை பற்றி உணர்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக இதோ நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கின்றோம். நாங்களும் மகனை போன்று வாழ்விலே வருகின்ற துன்பங்களை ஏற்று, சிலுவையை ஏற்று மகிழக்கூடிய வரத்தை தாரும் என்று இத்திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குருத்துவின் பெருவிழா குருத்து ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறு. திருச்சபையின் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஒரு வாரமே புனித வாரமாக கொண்டாடப்படும் என்றால், கிறிஸ்து பிறப்பை விட அவரது பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்துவரும் அறிந்து தெரிந்து உணர வேண்டும் என்பதற்காகவே பிலிப்பியர் 2வது அதிகாரம்
6 8 வசனத்தை வாசிக்கின்றோம். இந்த கருத்து உள்ளடக்கி இருக்கிறது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் உருவெடுத்து மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று புனித பவுல் பிலிப்பியர் திருமுகத்திலே அருமையாக சொல்லுகின்றார். கிறிஸ்து நமது வாழ்வின் இறுதி இலக்கை தெளிவாக அறிந்திருந்தார். எனவேதான் நமது பாடுகளை உறுதியுடன் அவர் ஏற்றுக்கொண்டார். முதல் வாசகத்திலே எசையா கூறுவது போல அவர் தம்மை துன்புறுத்தியவர்களை எதிர்க்கவில்லை. அவர் காரி உவழ்ந்தவர்களுக்கு தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. தம் முகத்தை கற்பாறையாக மாற்றிக்கொண்டார். நமக்கு வாழ்விலே இலக்கு தெளிவு வேண்டும். துன்பங்களை தாங்க நெஞ்சுறுதி வேண்டும். துன்பமின்றி இன்பமில்லை என்பதை உணர வேண்டும் என்று கற்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பாடுகளை 3 வகையாக பிரிக்கலாம். உடல் சார்ந்த பாடுகள், உள்ளம் சார்ந்த பாடுகள், ஆன்மீக வாழ்வு பாடுகள். இயேசுவின் வாழ்விலும் இந்த அனைத்து பாடுகளும் வந்தன என்பதை நாம் அறிவோம். அதனால் தான் அவர் தந்தை மீது கொண்ட அன்பால் அவர் எல்லாவற்றையும் ஏற்றார், கீழ்ப்படிந்தார், வெற்றி வாகை சூடினார் என்பதை பார்க்கின்றோம். தான் படப்போ பாடுகள் அனைத்தை பற்றி இயேசு நற்செய்தியை புரட்டி பார்க்கும் பொழுது 3 முறை முன்னறிவித்திருக்கின்றார். முதல் முறையானது மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் துன்பப்பட, கொலை செய்யப்பட காத்திருக்கிற என்ற கருத்தை லூக்கா 9வது அதிகாரம் 22 27 வரை வாசிப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது முறை லூக்கா 9வது அதிகாரம் 43 45 வசனத்தை பார்க்கின்றோம். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்க அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் என்ற கருத்தை பார்க்கின்றோம். மூன்றாவது முறை அறிவிக்கின்றார், தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்புவிக்க அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பார் இருக்கின்றார். லூக்கா 18வது அதிகாரம் 31 முதல் 34 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பாடுகளை பற்றி இயேசு முன்கூட்டியே 3 இடத்திலே அறிவித்திருக்கின்றார். இந்த நற்செய்தியிலே மார்க் எழுதியுள்ளபடி நமது ஆண்டவரின் பாடுகள் வாசிக்கப்பட்டன. இந்த நற்செய்தியில் வருகின்ற இருவர் நாம் இயேசுவை எப்படி பின்பற்றக்கூடாது, எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளை தருகின்றார். சிலர் இயேசுவின் மீது உண்மையான பற்றுறுதியின்றி ஒரு சில கொள்கைகள், இலட்சியங்கள், இலக்குகள் போன்ற போரை போர்த்தி கொண்டு இயேசுவை பின்பற்றுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது அந்த கொள்கைகளையும் இலக்குகளையும் தூக்கி எறிந்துவிட்டு தப்பி ஓடி விடுகின்றனர். அதாவது மகிழ்ச்சியில் வருகின்றனர், துன்பத்தில் எதிர்நோக்கி போகின்றனர் என்ற கருத்தை பார்க்கின்றோம். குருத்து ஞாயிறு தெளிவாடு மக்களின் நிலையற்ற தன்மையை தெளிவாக படம்பிடித்து காட்டுகின்றது. எந்த மக்கள்? எல்லாருக்கும் தெரியும். குருத்து ஞாயிறு என்றாலே இயேசு கழுத மீது ஏறி உட்கார்ந்து மக்கள் கூட்டமெல்லாம், எருசலேம் மக்கள்லாம் ஆர்வரித்து மகிழ்ந்து கொண்ட நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம்.
அன்று மார்க்கு 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன பார்க்கின்றோம்? ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவருடைய பெயரால் வருகின்றவர் போற்ற பெருக என்று பாடிய மக்கள் அழைத்து சென்ற கூட்டத்தை நாம் ஒருபுறம் பார்க்கின்றோம். அதே கூட்டம் என்ன செய்கிறார்கள்? பிலாத்துவினுடைய அரண்மனையிலே மார்க்கு 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். அவர் சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும், பரபாசை விடுதலை செய்யும் என்று கூக்கலிடுகின்றார்கள். ஏன்? ஒருபுறம் போற்றி புகழ்ந்தார்கள், ஏன் மறுபுறம் அந்த இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இதுதான் சமுதாயம். இந்த உண்மை நிலைப்பாட்டை தான் இயேசு கிறிஸ்து உணர்த்துகின்றார். கிறிஸ்துவின் பாடுகள் விதியின் விளையாட்டோ தலைமை குருக்கள் சதி அல்ல, மாறாக அது வகுத்துத்தான் வகுத்த வழி, இறைவன் வழி என்று சொல்லுகின்றார். கடவுளின் திட்டம் கிறிஸ்து மக்கள் மீட்புவாக்க கிறிஸ்து மன உவப்புடனே அதை நிறைவேற்றினார், ஏற்றுக்கொண்டார், மகிழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து பாடுகளை பொறுத்த மட்டில் அவருடைய உடல் வேதனை விட மனவேதனையோ அதிகம். ஏனென்றால் பாடுகளின் போது அவர் அனைவராலும் கைவிடப்பட்டார். யூதாஸ் அவரை காட்டிக் கொடுத்தார், பேதுரு அவரை மறுதளித்தார், சீடர்கள் அனைவரும் ஓடி பயந்து ஓடிவிட்டனர். தலைமை சங்கம் அவருக்கு மரண தண்டனை விதிக்க ஆளுநர் பிலாத்தை வற்புறுத்தியது. மக்கள் கூட்டம் பரபாச விடுதலை கோரி கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என கூச்சலிட்டது. இதெல்லாம் பார்க்கின்றார். ஆகவே துன்பத்திற்கு மன உடல் வேதனையானது முழுமையை காண்கின்றார். சமுதாயம் ஒருபுறம், மற்றொரு புறம் தன்னை அன்பு செய்தவர்கள், அரவணைத்தவர்கள், தன்னோடு பழகியவர்கள், தன்னுடைய புதுமையில் பார்த்தவர் எல்லோரும் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்து இயேசு பிடிபட்டவுடன் ஓடிவிடுகின்றார்களே, அதை பார்த்துதான் அவர் சிந்திக்கின்றார். ஒரு துன்பம் கேடுகாலம் வருவது நல்லது. ஏனெனில் அப்போதுதான் அவருடைய உண்மையான நண்பர் யார் என்பது நமக்கு தெரிய வரும். கிறிஸ்து பாடுகளும் போது அவரை விட்டு நீங்காத ஒரே ஒரு அவரை வானக தந்தை மட்டும், எல்லோரும் போய்விட்டார்கள். வானக தந்தை மட்டும்தான் அவரோடு இருந்தார், அவர் வழி நடத்தினார். இதை கிறிஸ்துவே தம் சீடரிடம் முன்னறிவித்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்து தம் சீடரிடம், நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், ஆயினும் நான் தனியாய் இருப்பதல்ல, தந்தையாகிய இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று உரைக்கின்றார். கருத்து இதுதான். உலகம் வெறுத்தது, கைவிட்டது. ஆனால் கடவுளோ கைவிடாதவர், பரம தந்தையோ பரிவு கொண்டவர், பாசமிக்கவர், என்னை அன்பு செய்தவர், தொடர்ந்து என்னை வருகிறார் என்பதை சுட்டிக்காட்டத்தான் சொல்லுகின்றார். எருசலேம் நிகழ்வுக்கு நாயகனா இயேசு வரவேற்க கூட்டம் கூடியது. பாஸ்கா திருவிழாவுக்கு வந்த பெருங்கூட்டம் இயேசு எருசலேம் வருகிறார் என்று கேள்வியுற்று விழா கொண்டாட அவரை எதிர்நோக்கி செல்கின்றது. இயேசுவின் இறப்பு, உயிர்ப்பு என்னும் மறை நிகழ்ச்சிகள் முழுமை பெற இருந்தது. இதிலே இணைந்தவர்கள் எல்லோரும் அடையாளம் ஏந்தி அறிக்கையிட்டு செல்வதை காண்கின்றோம். அந்த அடையாளம் தான் என்ன? குருத்தோலைகள். இயேசுவின் எருசலேம் நுழைவாயிலே மக்களுடைய கூட்டம் இதெல்லாம் பார்க்கின்றோம். குருத்தோலை என்பது வெற்றியின் அடையாளம். ஆதி கிறிஸ்தவர்கள் கல்லறையிலே குருத்தோலை வைத்தனர். எதற்காக? கிறிஸ்து
சாவின் மீது வெற்றி கொண்டு உயிர்த்தது போல இவர்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அடையாளமாகத்தான் வைத்திருந்தார்கள். குருத்தோலை உயர்ந்து நிற்பது போல நம்முடைய இதயங்களும் எண்ணங்களும் உயர வேண்டும் என்பதை வெளிப்படுத்தத்தான் இந்த குருத்தோலை பவனிலே நாம் பார்க்கின்றோம். மக்களுடைய மகிழ்ச்சியையும் வருங்காலத்திலே மக்கள் கொடுக்க போகின்ற துன்பத்தையும் நினைத்தவராக அமர்ந்தவராக செல்வதை பார்க்கின்றோம். நோவா காலத்து வெள்ளப்பெருக்கு பூமியின் முகத்தை புதுப்பித்து புது படைப்பாக அனைத்தையும் உருமாற்றியது. இனி அழிவு இல்லை என்று நம்பிக்கை கொண்டு வந்த புறா ஒலிவ மரத்தின் கிளையொன்றை அழகில் கவ்விக்கொண்டு வந்தது என்பதை பார்க்கின்றோம். அழகைக்கும் அழிவிற்கும் உட்பட்டிருக்க படைப்பு விடுதலைக்கு கடந்து செல்ல ஏதோ இயேசு தலைமையில் புறப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கை முழக்கமிடும் பவனிதான் குருத்தோலை பவனி. ஒலிவ மர மனிதர்களும் வேர்களும் பயன்படுத்தும் செழுமையான மரம் இறையரசின் செழுமை வளமை முழுமையாக முன்னறிவித்தது. உயிர்ப்புக்கும் இன்றும் துவக்கவிழா என்று சொல்வதை பார்க்கின்றோம். யூதர்களின் பொறுத்த அளவில் கழுதை இருந்தது. கழுதை தூய்மையின் அடையாளம். அது மேல்தான் இயேசு எழுந்தள்ளி வந்தார். இன்றைய சூழ்நிலையும் கூட இது அவமானத்தின் அடையாளம். தவறு செய்தவர்களை அவமானப்படுத்துவதற்காக மொட்டை எடுத்து கருமுள்ளி செம்புள்ளி குத்தி கலை மீது அமர்த்தி வளவரசை வழக்கம் இன்று சில கிராமங்களில் நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்தது. மக்கள் தன்னை அரசராக நினைத்து ஆடி பாடி கொண்டாடும் வேளையில் இயேசு கழுதையை ஏன் தன் வாகனமாக தேர்ந்தெடுத்தார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒதுக்கி வைக்கப்பட்ட கழுதைக்கு இயேசு முக்கியத்துவம் தர காரணம் என்ன? இந்த உலகம் எதை வலிமையற்றதாகவும் பலன் இல்லதாகவும் கருதுகிறதோ அதை இறைவன் தேர்ந்தெடுத்து அதன் வழியாக தமது வல்லமை வெளிப்பட செய்வதை இயேசுவை இந்த செயல் சுட்டி காட்டுகிறது. இந்த உலகம் வலிமை என கருதும் அதிகாரம், பணம், பட்ட முதலியவற்றை நாடாமல் இந்த உலகம் வலிமையற்றதாக கருதிய துன்பம், சிலுவை முதலியவற்றை ஆயுதமாக பயன்படுத்தி மீட்பு கொடுத்தவை இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை இன்றைக்கு நாம் காண்கின்றோம். பிறப்பின் தொடக்கமே வாழ்வின் ஆரம்பமே ஒரு போராட்ட பயணமாக இருக்கிறது. ஓர் ஊர் பிறந்திருக்கிறது. உடலை விட்டு உயிர் பிறகு வரை இறுதி பயணம் வரை நீடிக்கிறது. பயணம் தனித்தே முடிகிறது. இதுதான் வாழ்க்கை யதார்த்தம். வாழ்க்கை என்பது பயணத்தால் ஆனது, போராட்டத்தால் சூழ்ந்தது. இவ்வாழ்க்கை பயணத்தில் ஆதரிப்பவர்களை விட நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பவர்கள் தான் அதிகம். ஆதரிப்பவர்கள் போல் நடிப்பவர்கள் கொஞ்சம் பேர், எதிர்ப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். பாராட்டுப்படுவதை விட அதை விமர்சிப்பவர்கள் தான் அதிகம். அன்பு செய்வதை விட பகைமையை வளர்ப்பவர்கள் தான் அதிகம். சமாதானத்தை ஏற்படுத்துவதை விட சண்டை மூட்டியவர்கள் தான் அதிகம். உதவி செய்வதை விட அதிகம் தொந்தரவு கொடுக்கிறது தான் அதிகம். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. மேல் சொன்னவை அனைத்தும் தளர்ந்து போகாமல் நாம் போராட வேண்டுமென்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். சூளையை மறுக்கும் செங்கலாக, வேர்களை மறக்கும் விழுதுகளாக இவ்வுலகில் நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்துவருமே இதை உணர்ந்து வாழ்க்கை பயணத்தில் ஒரு விதையின் பாதையில் போராட முன்வர வேண்டும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போல, புனித பவுலடியார் போல நாமும் லட்சியவாதியாக போராட வேண்டும். இயேசு இறைத்தன்மை கூட வருதலுக்கு இறைவனை வாழும் இக்காலத்தில்
நூற்று தலைவனை பின்பற்றி இயேசு இறைத்தன்மையில் அசையாத நம்பிக்கை வைப்போம். அதைதான் அருமையாக சொல்லுகின்றார் புனித பவுல். இயேசுவின் இறைத்தன்மையில் அசையா நம்பிக்கை சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையா, நெருக்கடியா, பசியா, ஆடையின்மையா, சாவா, வாழ்வா, வேறு எந்த சக்தியோ இயேசுவிடமிருந்து ஒருபோதும் நம்மை பிரிக்க முடியாது என்று கூறுகின்றார். ஏனென்றால் திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்வது போல இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வின் முடியை உனக்கு சூட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த காலத்திலே நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால், அவரோடு வாழ வேண்டுமென்றால், அவருடைய துன்பத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயேசு பாடுகள் மீது அவர் மீது அடுக்கடுக்காக குற்றங்களை சுமத்திய போது அவர் மறுத்து ஒருவதிலும் கூறவில்லை. இயேசுவோ பேசாதிருந்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், அவர் பேசாதிருந்தார். குற்றங்கள் சுமத்தப்பட்டன, குறைகள் எல்லாம் கொட்டி தீர்த்தார்கள். இதை செய்தார் அதை செய்தார் என்றெல்லாம் கங்கணம் கட்டி முறையிட்டார்கள். இயேசுவோ பேசாதிருந்தார். அதை கண்ட ஆளுநர் பிலாத்து வியப்படைந்தார். ஏன் தெரியுமா? மக்கள் பரிசேயர் கூட்டம் குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு பேசாதிருந்தார், மௌனமாக இருந்தார் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் இந்த வாரத்தில் கற்றுக்கொள்வோம். புனித வாரத்திலே நாம் துன்பத்தை ஏற்போம், அதே நேரத்திலே இயேசுவோடு இணைவோம், அதே நேரத்திலே நாம் மௌனமாக இருப்போம். மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். பசியை பொறுத்து கொண்டு சாப்பிடாமல் நோன்பு இருப்பதை விட பிறரின் சொல்லை பொறுத்து கொள்வதிலே மேலானவர் என்று சொல்லுகின்றார். பிற என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் காது கொடுக்காது, நாம் திட்டினாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கென்று புனித வாரத்திலே நம்மையே நாம் தயார் செய்வோம். எனவே நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை இயேசுவின் பாடுகளோடு இணைந்து ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித வாரம் ஆரம்பித்திருக்கிறது. குருத்து ஞாயிறு பெருமையாக கொண்டாடி இருக்கின்றோம். எவ்வாறு இயேசு கிறிஸ்து துன்பத்தை ஏற்றாரோ, துயரத்தை மேற்கொண்டாரோ, சிலுவையை சுமந்து சென்றாரோ, கல்வாரி வரை சென்று கல்வாரியிலே கல்வல் நடுவிலே 3 ஆண்டுகளை தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கை நிறைவு கொண்டோம். புனித பவுல் கொலோசியருக்கு திருமுகத்திலே 1ஆவது அதிகாரத்தில் 24 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்விலே வரும் துன்பங்களை இயேசுவோடு பாடுகளோடு இணைந்து ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய துன்பங்கள் மற்றும் வேதனைகள் மூலம் கிறிஸ்துவின் வேதனையை நிறைவு செய்வதாக கூறி புனித பவுலின் மனநிறைவை நாமும் பெறுவோம். ஏனென்றால் வாழ்க்கையிலே துன்பத்தை ஏற்கும் பொழுது அங்கே நிறைந்த மகிழ்ச்சியை காண்போம். வீழ்ச்சி இல்லாமல் வாழ்ச்சி இல்லை, சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை, முள்முடி இல்லாமல் மறுமுடி இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சாவு இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆகவே சிலுவை என்பது, துன்பம் என்பது, துயரம் என்பது, வறுமை என்பது, கவலை என்பது, கண்ணீர் என்பது இயேசு கொடுத்த ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்றால், நிறைந்த மகிழ்ச்சியிலே இன்பம் காண வேண்டுமென்றால் வாழ்விலே வருகின்ற துன்பத்தை ஏற்போம், மனமகிழ்ச்சி கொள்வோம், அதன் வழியாக இறையருளை பெற்று மகிழ்வோம். ஆமென். ஒரு புதுமையை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். எஸ் பழனிவேல்
ஏகன்வயல் போஸ்ட், அறந்தாங்கி தாலுக்கா, புதுக்கோட்டை. சில அவர் எழுதி வைக்கிறது இந்துதான் பழனிவேல் என்பவர். திருவங்கர் என்ற ஊர் இருக்கிறது. சில வருடங்களாகவே என் கண் பார்வை குறைப்பட்டது. அது விளைவாக உடல்வலி, தலைவலி ஏற்பட்டது. அதுதான் பல மருத்துவரிடம் சென்றேன், பல கோயிலுக்கும் சென்றேன், குணமாகவில்லை. சாதாரணமாக கண்வலி என்றால் பல ஆபரேஷன் செய்வார்கள், அதெல்லாம் செய்து முடித்து விட்டேன். எல்லாம் முடிந்த நிலையிலும் கூட என் கண்ணில் முழுமையாக தெரியவில்லை. அதனால் அவதிப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய நண்பர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அவர் என்னிடம் வந்து வாரும் வேளாங்கண்ணிக்கு செல்வோம் என்று அழைத்தார். ஆரம்பத்திலே சற்று தயங்கினேன். ஏனென்றால் எல்லாற்றிலும் சென்று விட்டோமே, எல்லா இடங்களும் போய்விட்டவே, அப்படி இருக்கும்போது எப்படி குணமாகும் என்ற எண்ணத்தோடு நான் வருவதற்கு நான் தயங்கினேன். இருந்தாலும் நண்பன் என்ற முறையிலே அழைப்பை ஏற்று அடியெடுத்து வைத்தேன். அன்னையினுடைய பூமியிலே எல்லா இடங்களுக்கும் என்னை சுற்றி காண்பித்தார். எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தோம். இறுதியிலே அந்த வேளாங்கண்ணி கண்காட்சியிலே மாதா புதுமை செய்த இடத்திலே அங்கே கண்காட்சிக்கு என்னை அழைத்து சென்றார். அப்போது என் அறியாமலே ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் நேரத்தை நான் கவனிக்கவில்லை. ஒவ்வொரு புதுமையும் அங்கு போடப்பட்டிருந்தது. பல மொழியிலேயே பல மொழியிலே போடப்பட்ட புதுவையெல்லாம் நான் பார்த்து கொண்டே வந்தேன். ஆங்கிலம் எனக்கு ஓரளவு தெரியும், ஹிந்தியோ மலையாளமோ தெரியாது, தமிழ் நன்றாக தெரியும். எல்லா புதுமையிலும் பார்த்து கொண்டே வந்தேன். ஒன்றை வாசிக்கும் பொழுதே நம்பிக்கை என்ற கேடை எனக்கு உதித்து கொண்டே வந்தது. படிப்படியாக ஒவ்வொரு புதுமையா வாசித்துக் கொண்டே வரும் பொழுது அந்த தாய், உதவி செய்கிற தாய், ஒத்துழைக்கின்ற தாய், முடியாது என்றால் முடிய வைக்கின்ற தாய், ஏன் எனக்கு மட்டும் ஏன் செய்யக்கூடாது? எல்லா புதுமையை பார்த்து கொண்ட அந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரத்திலே நம்பிக்கை பிறந்தது. ஏனென்றால் அந்த கண்காட்சியில் இருக்கிற எல்லா புதுமைகளையும் பார்த்தவர், எல்லா புதுமைகளையும் கேட்டு பார்த்து உணர்ந்தவர், சிந்தித்தவர், புதுமைகளை உள்ளடக்கியவர், உணர்ச்சியால் உந்தப்பட்டவர், தாயே உம்மால் முடியுமா? முடியும். எண்ணற்ற புதுமைகளை காட்டிக்கொண்டிருக்கிறாயே, அந்த கண்காட்சி வழியாக அது எனக்கு கொடுமா என்று மீண்டும் ஆலயத்திற்கு வருகின்றார். அந்த புதுமைகள் எல்லாம் மனது கண்முன் வருகிறது. எல்லா புதுமைகளை பார்த்து மகிழ்ந்த அவர் மீண்டும் தாயை பார்த்து, அம்மா நான் நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன், உம்மா முடியும் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அனைத்து புதுமைகளையும் ஏறக்குற 3 மணி நேரம் செலவு செய்து ஒவ்வொரு புதுமையாக வாசித்து வருவதெல்லாம் என் உள்ளத்திலே ஒரு சுடர் விட்டு எரிந்தது. விளக்கு போல் எரிந்து கொண்டிருந்தது. அது அணல் விளக்கு போல் சூறாவளியாக எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டு இருந்தது. இறுதியிலே நம்பிக்கை கொண்டே வந்திருக்கிற ஆலயத்திற்கு என்று மன்றாடுகின்ற தாயே எனக்கு கொடுமா, உம்மால் முடியும் அம்மா. நான் பார்க்காத டாக்டர் அல்ல, எல்லாரையும் பார்த்து விட்டேன். இறுதியாக உம்மிடம் வந்திருக்கிறேன், குணம் தரும் தாயே என்று வேண்டிக் கொண்டார். சற்று நேரத்திலே அவர் அறியாமலேயே உடல் நடுங்கியது. அந்த உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி, எழுச்சி. அதே நேரத்திலே கண் விழித்தது. அதிலிருந்து இன்று வரை அவர் எந்த குறையும் இல்லை. ஆகவே தாயானவள் காணிக்க பொருட்கள் சாட்சி வழியாக எண்ணற்ற புதுமையை செய்து வருகின்றார்.
தாய்க்கு நன்றி கூறுவோம். நம்முடைய மன்றாட்டுகளின் சமர்ப்பிப்போம். எல்லா வரங்களையும் பெற்று மகிழ்வோடு செல்வோம். தாய் தன் திருமகனின் வழியாக வரங்களை பெற்றுத் தருவார். ஆமென்.